தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் இணையத்தில் இளையின் குரல் என்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் ஜெயலலிதாவின் உருவ வரவேற்பு பொம்மை வைக்கப்பட்டிருப்பதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், உங்கள் விவரம். கோபாலகிருஷ்ணன், மதுரையில் நடைபெற்று வரக்கூடிய அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் இணையத்தில் இளையின் குரல் என்ற நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவ பொம்மை போது அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மகால் முன்பு வரவேற்பு பொம்மையாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணையத்தில் இளையின் குரல் என்ற தலைப்பில் சமூக வலைதள தலைமை தேர்தலுக்கான மாடல் நிகழ்ச்சியானது தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய ராஜ் சத்யன் தலைமையில் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மகாலில் நடைபெற்று வருகிறது. MRC மகாலில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சருமான விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதே போல RB உதயகுமார், சட்டமன்ற உறுப்பினர்களான ராஜன் செல்லப்பா, தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன், தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகக்கோட்டை MP ராமர் ஆகியோர் கலந்து கொண்டு தற்போது நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மண்டல வாரியாக நடைபெற உள்ள இந்த திறமையாளர்கள் கண்டறியும் நிகழ்வில் மதுரை, தேனி, திண்டுக்கல், அதே போல மதுரை மண்டலத்திற்கான சமூக வலைதள ஆர்வலர்களை இந்த நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய உருவ பொம்மையானது நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய மகால் வாசலில் வரவேற்பு பொம்மையாக வைத்தது தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் அவருடைய உருவ பொம்மை முன்பு ஏராளமான தொண்டர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். இது இருப்பினும் ஒரு கட்சியை நிர்வகித்த ஒரு முன்னாள் முதல்வருடைய பொம்மை என்பது அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மகால் முன்பு உருவ பொம்மையாக வைக்கப்பட்டிருப்பது, வரவேற்பு பொம்மையாக வைத்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஏராளமான தொண்டர்களிடையே ஒரு கொந்தளிப்பையும் அதிர்ச்சியும் உள்ளாக்கி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி அருண்.